வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க. இதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு கத்தியை வச்சு ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்தாவே ஈஸியாக வந்துடும். ஒரு லைன் மட்டும் கத்தியில் எடுத்து விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கையில் நீங்கள் லைட்டாக உதுத்து விட்டாவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க. 2 சோளத்தையும் நான் உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கப் அளவு இருக்குங்க. இதை 2-3 தாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சோளத்தை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சோளத்தை சேர்த்துடலாம். மூணுலேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது வேக வேக அப்படியே மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானதும் நம்ம எடுத்துடலாம். தண்ணியை நல்லா இறுத்து விட்டுட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இது மேலே ரொம்ப பவுடராக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தனியாக வச்சிடலாங்க. அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கான் எடுத்து இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும்போது நம்ம சேர்த்தா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதோட மசாலா சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சோளத்தில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள், நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா மிக்ஸை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.